ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி எப்பயும் போல் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சு என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, தாலுக்கா ஆஃபீஸுக்கு போகணுன்ட்டு ஒத்துக்கிட்டேன். அது என் வேலை இல்லை, இருந்தாலும் 1000 ரூபா பணம் வரலன்ட்டு ஒரு அக்கா சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் உதவியாக இருக்கும்ன்ட்டு வண்டிக்கு எண்ணெய் போடுறேன் வான்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். சரி, ஃப்ரீயாக தானே இருக்கும், கொஞ்சம் உதவலாமேன்ட்டு காலையிலே கிளம்பி போயிட்டேன். சாப்பிடாம கூட போயிட்டேன், ஒரே டயர்டாக இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா நீங்கள் புவனகிரிக்கு தான் போகணுன்ட்டாங்க. மறுபடியும் ரிட்டன் புவனகிரிக்கு வந்து திருப்பி அங்கேயே போனால் நீங்கள் சிதம்பரம் போகணுன்ட்டாங்க. சரி, அதையும் பார்க்கலான்ட்டு மறுபடியும் சிதம்பரம் போய் பார்த்தா இன்னும் வந்து கிளியர் ஆகல. நீங்கள் வந்து மனு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு இன்றைக்கி. சரின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வந்தால் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சி. ஒரே அப்பா, இந்த மாதிரி டென்ஷனை நிறையா தடவை அனுபவிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு பழக்கமாகிடுச்சுன்னாலும் உடம்பு மனசும் டயர்டாக இருந்துச்சு. சரி, படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இன்னொரு வேலை வந்துடுச்சு. அதையும் அவாய்ட் பண்ண முடியல. ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உடம்பு மனசும் ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம வந்து வேலையே பார்க்க முடியும்னு நினச்சிக்கிட்டேன். அதாவது நம்மளுக்கும் அப்பாற்பட்ட வேலையாக இருந்தால் மட்டும்தான். சாப்பிடாமலே போயிட்டேன், ஒரே பசி வேறு. என்னடா பண்ணுறதுன்ட்டு வழியில் சாப்பிடவும் பிடிக்கல. வீட்டுக்கு வந்தால் போதும்ன்ட்டு வர்ற வழியில் பிரியாணி வாங்கிட்டு வந்து நானும் என் பையனும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம அந்த வேலையை ஒத்துக்கிட்டோமே, அதை செஞ்சு முடிச்சிடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நம்ம எவ்வளோ வேலை வேணாலும் செய்யலாம், ஓடலாம் ஆடலாம், எல்லா உதவியும் செய்யலாம். ஆனால் மனசு ஒரு நிலையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா வேலையும் சுலபமாக முடியும். இன்றைக்கி வீடியோவே போட முடியல, அந்த அளவுக்கு கஷ்டமாயிடுச்சு. தொடர்ந்து 10 மணிக்கு ஷார்ட்ஸ் வீடியோவும் மெயின் வீடியோ 4 மணிக்கும் கண்டிப்பாக அப்லோட் ஆகும். பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு டென்ஷன் இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எடிட் செய்கிறதுக்காக 1 மணி நேரம் நான் ஒதுக்கிடுவேன். அந்த 1 மணி நேரத்தை கூட என்னால் இன்றைக்கி ஒதுக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு வேலை எனக்கு. இன்றைக்கி காலையில் ஏஞ்சதுமே அசதியாக தான் இருந்துச்சு. அதையும் பொருட்படுத்தாமல் தான் வெளியே கிளம்புனேன். எனக்கு வெளியே போனால் வீட்டு வேலையெல்லாம் கிளியராக முடிச்சிட்டு தான் போவேன். அந்த வீட்டு வேலையை கூட என்னால் முடிக்க முடியல இன்றைக்கி. அர்ஜெண்ட்டாக கிளம்பி போயிட்டு எதுவுமே நடக்கலை, சொதப்பி தான் இருந்துச்சு எல்லாம். இதோட எனக்கு வந்து நிம்மதியாக இருக்காது. நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலான்ட்டு அது வேறு மூளையை போட்டு கசக்கிக்கணும். எல்லா பிரச்சனையும் ஒரே ஆளுக்கு வந்தால் எவ்வளோ தான் தாங்கிறது? இதுதான் என்னோடய மன கஷ்டமே. நைட்டு படுத்து 5 மணிக்கு முழிப்பு வந்தால் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன மெனு செய்கிறது, எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், இப்படி தான் யோசனை போகுது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.